மத்தியில் மீண்டும் மோடி அலையை வீசும் என கேப்டனின் மூத்த மகன் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் தொகுதி நாடாளுமன்ற தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமியை ஆதரித்து அருப்புக்கோட்டையில் பரப்புரை செய்த அவர், நதிகளை இணைக்க வேண்டும் என்ற கேப்டனின் முதல் கோரிக்கையை மத்திய பாஜக அரசு கண்டிப்பாக நிறைவேற்றும் என்றார். விவசாயிகள் பிரச்சினை தொடர்பாக ஐயா கண்ணு கொடுத்த 6 கோரிக்கைகளில் 5 கோரிக்கைகளை பாஜக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்தியில் மீண்டும் மோடி அலையை வீசும் என அவர் தெரிவித்தார். கருத்து கணிப்புகள் அனைத்தும் கருத்து திணிப்புகள் என்பதால் அதனை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்ட அவர், நமது வேட்பாளர் அழகர்சாமியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். ஐயா கண்ணன் விவசாயிகளுக்கு 6 கோரிக்கை கொடுத்திருந்தார் பாஜக. அதுல 5 கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க. பாஜக ஆட்சி இப்ப வரப்போற ஆட்சியில அவங்களோட மேனிஃபெஸ்டோல அது எழுதியிருக்காங்க. அதனால நீங்க எல்லாருமே சிந்திச்சு இந்த தடவை வாக்களிக்கணும்னு நான் கேட்டிருக்கிறேன். இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கர்ஸ், அதாச்சும் உழைச்சி 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 நம்ம மனதையும் உடம்புல உழைச்சோம். அதனால ஹார்ட் ஒர்க்கர்ஸ் நம்ம உழைக்கணும் தம்பி, அப்பதான் சாதிக்க முடியும்னு. இந்த ஒரு வாட்டி எல்லாரும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸா இருக்கும், புத்தியை யோசிச்சு வேலை பார்த்தீங்கன்னா நிச்சயம் நம்மளோட வெற்றி வாய்ப்பு சீக்கிரமா இருக்கும். அதனால அதை சிந்திச்சு நம்ம மோடி ஆட்சியும் டெல்லியில வந்தா சீக்கிரம் மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ நம்ம கொண்டு வர முடியும். நீங்க வெறும் இந்த தெரு, இந்த தொகுதி, பக்கத்து தொகுதி பார்த்து இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடக்கூடாது. இது இந்தியா ஃபுல்லா நடக்கிற எலெக்ஷன். அதனால இந்த திமுக காங்கிரஸ் ஆட்சி எல்லாமே கருத்து கணிப்பு யாருமே நம்பாதீங்க. அதெல்லாம் வெறும் கருத்து திணிப்பு தான். 10 வருஷமா கருத்து கணிப்புல மட்டும் ஜெயிச்சுட்டு இருக்க இந்த கூட்டணி மக்கள் கிட்ட ஜெயிக்கவே இல்லை. அதனால அது யாரும் நினைச்சு குழம்பாதீங்க. ஏப்ரல் 18, 19 தேர்தல் நாள் அன்னைக்கு அழகர் ஆத்துல எப்படி முழுசா இறங்குறாரோ அதே மாதிரி நம்ம அழகர் அண்ணன் வேட்பாளர் பேரும் முரசு சின்னமும் உங்க மனதுல முழுசா இறங்கி முதல் பெட்டி முதல் நம்பர் விருதுநகர் தொகுதி முரசு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். 2G ஊழலில் கொள்ளையடித்த பணம் வேலூரில் துரைமுருகனுக்கு சொந்தமான வீடுகளிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், காங்கிரஸ் கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என சொல்வதற்கு திராணி இல்லை என விமர்சித்தார். இலங்கை தமிழர்களை கொன்று குவித்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு அராஜகங்களில் திமுகவினர் ஈடுபட்டு வருவதாகவும் விஜய பிரபாகரன் புகார் தெரிவித்தார். 1.5 லட்சம் கோடி சம்பாதிச்ச 2G காசெல்லாம் எங்க இருக்குன்னு இப்ப புரியுதா? மொத்த திமுக வேட்பாளர் மாவட்ட செயலாளர் அவங்க வீட்டை போய் தேடினாலே போதும். இப்ப நம்ம 2Gல இருந்து இப்ப 4G வந்திருக்கோம். அந்த காசு எடுத்தா மோடிஜி வச்சு நம்ம 5Gயே கொண்டு வந்துடலாம். அவ்வளோ காசு வச்சிருக்காங்க இவங்க. யாருன்னு சொல்ல, சும்மா ராகுல் காந்தி போட்டோ தான் போட்டுருவாங்க. அவங்க வாயில இருந்து ராகுல் காந்தி தான் இங்க பிரதமர் வேட்பாளர்னு சொன்னாங்களா? ஒரு திராணியே இல்ல அவங்களுக்கு. பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாத அந்த கூட்டணி நம்ம கூட்டணி எதிர்த்து நிக்கிறதுன்னு எனக்கு வேடிக்கையா தான் இருக்கு. யாருக்கு ஓட்டு கேட்கறாங்க? திமுக, காங்கிரஸ், மதிமுக, விசிக யாருக்கு ஓட்டு கேட்கறாங்க? அவங்களுக்கா? இந்த தேர்தல் பிரதமர், இந்த இந்தியாவின் பிரதமர் யாருன்னு நம்ம தீர்மானம் பண்ண வேண்டிய தேர்தல் இது. தலைவர் யாருன்னே தெரியல, சும்மா கண்ணை மூடிவிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு வான்னு சொல்ற மாதிரி இருக்குது அவங்க பண்ற பிரச்சாரம் எல்லாம்.